வணக்கம். நான் உங்கள் காப்பி கடை பெர்னார்ட். இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அது இல்லாமல் மாதம் நல்ல ஊதியம் பெறவங்க, சொத்து நிறைய வச்சுருக்கவங்க, இவங்களை டார்கெட் பண்ணி ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் தகவல் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நான் கால் பண்ணி, இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குது, ஏர்போர்ட்டில் இருக்குது, அதில் என்ன இருக்குது, அபின் இருக்குது, கஞ்சா இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து யாரும் பயப்பட வேண்டாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் ஊர் லோக்கல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், இந்த தகவலை நாங்கள் பெற்றுக்கணும்னு சொல்லுங்கள். தயவுசெய்து யாரும் பதட்டப்பட வேண்டாம். பதட்டப்படாமல் நார்மலாக இருங்க. ஏன் அப்படின்னா எங்கள் ஊரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தயவுசெய்து யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் லோக்கல் போலீஸுக்கு போங்க. லோக்கல் போலீஸில் போயிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு என்னை பற்றி என்ன தகவல் வேணுனாலும் எங்கள் லோக்கல் போலீஸை சொல்லுங்கள். அவங்கள வர சொல்லுங்கள், நேரில் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி நேரில் போலீஸ் வந்துச்சுன்னா உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு பெரிய கொஞ்சம் படித்தவங்க வச்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், அக்கம் பக்கத்தில் உறவினரை நீங்கள் கூப்பிட்டுக்குங்க. இல்லை தனியாக என்ன பண்ணாதீங்க, யார் வெளியில் வராதிங்க, யார்கிட்டையும் பேசிக்காதீங்க. ஏன்னா வந்து சைபர் கிரைம்லேருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நாவல் விட்டுருக்காங்க. எடுத்து அது ஒரு நாவலாக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நியூஸ் வந்துட்டுருக்குது. நீங்கள் தயவுசெய்து எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்க. அக்கம் பக்கத்தில் எல்லா நியூஸையும் பகிர்ந்துக்குங்க. யார் என்ன சொன்னாலும் எங்கேயும் அவங்க பின்னாடி போக வேண்டாம். எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், உங்கள் போலீஸு பக்கத்தில் இருக்கிற காவல்துறையை போய் அணுகுங்க. நன்றி, வணக்கம்.